ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் மாதம் அப்டேட் தான். நவம்பர் மாதம் வந்து பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வந்து விட்டு விட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ அடுத்து வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து மழை நிறைய வரும். டெய்லியுமே இப்போ மழை வந்துட்டுருக்குது. அண்ட் வந்து உங்கள் ஏரியாங்களில் மழை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நவம்பர் மாதம் சரி செடியோட அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பூ வந்துச்சா இல்லையா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால தான் பாருங்கள், ஒரு கழனி வந்து செடி வந்து கட் பண்ணி விட்டுருக்கு. இன்னொரு கழனி வந்து ஆரம்பிச்சு பூ வர ஆரம்பிச்சிருச்சு. பூ வந்து பறிச்சுட்ருக்கோம். உண்மையாக சொல்லணுன்னா அந்த நவம்பர் மாதம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. நவம்பர் 1ஆந்தேதியிலேருந்து நல்ல ரேட்டுங்க. 800 900 1000 1400 800 900 இவ்வளோவே தான் இங்கே ரேட்டு போயிட்டுருக்குது. ஸோ நல்ல அமௌண்ட்டு. ஒரு அரை கிலோ அறுத்தா கூட நமக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 2 கிலோ பூ வந்துச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டைம் வந்து என்ன தெரியல, 2 கல்லையுமே பூ சரியாக வரல. இது இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்குது. இந்த ஒரு 25 டேஸ் வந்து 2 கல்லையும் கொஞ்சம் கட் பண்ணது லேட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பூ வரவும் லேட்டாகிடுச்சு. ஒரு கல்லையும் பாருங்கள், எப்போவுமே பூ வந்து ஒரு பேட்ச் வந்து இப்படி கட் பண்ணி இருக்கணுங்க. இன்னொரு பேட்ச் வந்து நமக்கு துளிர் விட்டு பூ வர மாதிரி இருக்கணுங்க. ஸோ அப்போ தான் ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்து ரேட்டில் மாட்டோம். அது இல்லாமல் நமக்கும் பூ பறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒரே டைம் பறிச்சுட்டு மறுபடியும் ஒரு 25 டேஸ் சும்மா இருக்கிறதுக்கு, 20 டேஸ் பக்கம் சும்மா இருக்கிறதுக்கு 2 கழனி இருந்துச்சு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவாக இந்த கழனி முடிஞ்சதுன்னா அந்த கழனி நம்ம பூ பறிக்க போயிடுவோம். அடுத்து வந்து இது கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து எப்போவுமே பேட்ச் கணக்காக தாங்க பூ செடி வந்து வைக்கணும். பாருங்கள், கீழ் கழனி வந்து கட் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து செடி வந்து பாருங்கள் அரும்பு விட்டு துளிர் விட்டுருச்சு. இது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. செம்பேன் வந்திருக்குதா சொல்லியிருக்கீங்க இல்லையா. செம்பேன் பாருங்கள் இந்த கழனிக்குமே வந்துருச்சு. ஸோ அது எப்படி, அது என்ன ரீசன், செம்பேன் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள் 1.5 வருஷ செடி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்ட்டு. இந்த டைம் வந்து துளிர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, பூவுமே கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து பூவோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த டைமு. ஸோ இங்கே பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த டைம் துளிர் வந்து கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் என்ன ரீசன்னா, இந்த கழனி ஃபுல்லாக அந்த டைம் கொஞ்சம் இலை ஃபுல்லாக பழுப்பு நிறமாக மாறிடுச்சு. செம்பேன் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி தண்ணி அதிகமாக போயிடுச்சு, அண்ட் வந்து என்ன மருந்து அடிக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றது, என்னென்ன மருந்து அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு என்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். இது வரைக்கும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் செடியோட துளிர் பாருங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் துளிர் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. பார்க்கலாம் பூ எப்படி வந்திருக்குன்ட்டு.